நம்முடைய அருமை சகோதரர் வெற்றி வேட்பாளர் பாரிவல்லல் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கன்னு உங்ககிட்ட கேட்கறதுக்காக நான் வந்தேன். ஆனால் உங்களுடைய எழுச்சியோ ஆரவாரத்தை பார்க்கும்போது ஏற்கனவே நீங்கள்லாம் ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. கரெக்டா? என்ன சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. என்ன சின்னம்? இன்னைக்கு 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் யார் கட்டி கொடுத்தா? நம்முடைய திராவிட மாடல் அரசு. நான் தான் 2 மாசம் முன்னாடி திறந்து வச்சேன். ஞாபகம் இருக்கா? 240 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் 20 இடங்கள்ல 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளங்கள் தூர்வார்க்கின்ற பணி இன்னைக்கு நடைபெறுகிறது. 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு டேம் கட்டி இருக்கிறோம். லால்குடி நகராட்சிக்கு இன்னைக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். சுமார் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இத்தனையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த லால்குடி தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துட்டு இன்னைக்கு மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறேன். எதிர் வேட்பாளர் யாரு? அதிமுக சார்பா லாட்டரி டிக்கெட். அந்த அம்மையாரோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 6000 கோடி. அவங்க மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் இது வரைக்கும் 200க்கும் மேல அதிகமான வழக்குகள் இருக்கு. 1000 கோடி அளவுக்கு சொத்துகள் இப்போ வரைக்கும் இடி, சிபிஐ நீதிமன்றங்கள்லாம் முடக்கி வச்சிருக்கு. லால்குடி மக்களை பணத்தால ஜெயிச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டு வந்திருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, லால்குடி மண் சாதாரண மண் இல்ல, சுயமரியாதை மண். முடிவு எடுத்துட்டீங்களா? வெற்றி உறுதியா? வெற்றி உறுதியா? போன முறையே நீங்க கிட்டத்தட்ட 60,000 வாக்கு வித்தியாசத்துல கதிரவனை ஜெயிக்க வச்சீங்க. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த முறை 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். பண்ணுவீங்கல்ல? அரசு பள்ளிகள்ல, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளிகள்ல கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாய் செலவுல 140 புதிய வகுப்பறைகள் கட்டி கொடுத்திருக்கிறார். சுமார் 120 கோடி மதிப்பீட்டில் தார் சாலை மற்றும் பாலங்கள் திரு கதிரவன் அவர்கள் உங்களுக்காக பண்ணி கொடுத்திருக்கிறார். 311 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் அனைத்து ஊராட்சிகளையும் குடிநீர் வசதிகள், வடிகால் வசதி உள்ளிட்ட பணிகள் நடைபெற்றிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் 19 கோடி ரூபாய் அளவுக்கு நலத்திட்ட உதவிகளை உங்களுடைய வேட்பாளர் திரு கதிரவன் அவர்கள் செஞ்சிருக்கிறார். சுமார் 3000 குடும்பங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு பட்டாக்கள் வழங்கியிருக்கணும். இதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த உரிமையோடு தான் மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை கேட்க வந்திருக்கிறேன். போன முறை சட்டமன்ற தேர்தல் போது சொன்ன வாக்குறுதி, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறோம். மாசம் 1000 ரூபாய். முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். கடந்த 3 மாதங்கள்ல 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சு செயல்படுத்தியிருக்கிறோம். மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போவது உறுதி. அதுல இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியில சென்ற முறை கிட்டத்தட்ட 20,000 வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிச்சு ஜெயிக்க வச்சிங்க. இந்த முறையும் குறைஞ்சது 30,000 ஓட்டு வித்தியாசத்துல அண்ணன் துரைராஜ் அவர்களை வெற்றி பெற வைப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கு. டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 41 தொகுதிகளையும் நாம தான் ஜெயிப்போம். உதயசூரியன் தான் ஜெயிக்கும், நம்முடைய கூட்டணி கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு அந்த நேரம் அந்த உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். நீங்க அனைவரும் சேர்ந்து செஞ்சு காட்டுறீங்க, நம்பிக்கை இருக்கு. அதுல முதன்மையான தொகுதியா இந்த திருச்சி மேற்கு தொகுதி அதிகமான வாக்கு வித்தியாசத்துல டெல்டா பகுதிகளில் நம்பர் 1 தொகுதியா இந்த திருச்சி மேற்கு தொகுதி இருக்கு. பஞ்சப்பூர்ல இன்னைக்கு ஏர்போர்ட்டையே தாண்டக்கூடிய அளவுக்கு ஒரு சர்வதேச அளவில் ஒரு பஸ் ஸ்டாண்டை இன்னைக்கு கட்டி இந்த திட்டத்தின் மூலமா இன்னைக்கு திருச்சியுடைய முகத்தையே அண்ணன் நேரு அவர்கள் மாத்தி காட்டியிருக்கிறார். கார்பரேஷன் ஹை ஸ்கூல்ல மாடல் ஸ்கூல் ஆக்கி புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. கனரக வாகன முனையம், அறிவுசார் மையம், அரசு மருத்துவமனைக்கு 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் அடுக்குமாடி கட்டடங்கள் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு தோழி ஹாஸ்டல் விடுதி கட்டி கொடுத்திருக்கிறோம். சுமார் 220 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகள் நடந்திருக்கு. 29 புதிய ரேஷன் கடைகளை அண்ணன் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடி 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு ஒரு ஆம்னி பேருந்து நிலையமும் அண்ணன் நேரு அவர்கள் தான் கட்டி கொடுத்திருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள்னு உங்ககிட்ட உரிமையா கேட்க வந்திருக்கிறோம்.
இன்னைக்கு இந்த திருச்சி கிழக்கு பகுதி ஸ்டார் தொகுதி ஆயிடுச்சு. இனிகோ இருதயராஜ் வந்திருக்கிறதெல்லாம் ஸ்டார் தொகுதியா இருக்கு. இந்த திருச்சியில வரலாற்று சிறப்பு மிக்க கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அவங்க எல்லாம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் சர்டிபிகேட் கட்டாயம் வாங்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருந்துச்சு. நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனையை திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள் கொண்டு வந்தார். உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த சிக்கல்களை எல்லாம் போக்கி பெர்மனன்ட் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் சர்டிபிகேட் வழங்கி அதையும் நேரடியா வர தேவையில்ல, ஆன்லைன்லயே பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற வசதியும் செஞ்சு கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு நம்முடைய சட்டமன்றத்தில் தனி தீர்மானத்தை நிறைவேற்றிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு வாதாடிட்டு இருக்கு. அந்த பாசிச பாஜகவோடு தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வச்சிருக்காங்க. அதை மறந்துடாதீங்க. இவ்வளவு சொல்றீங்க. அந்த இனிகோ இருதயராஜை வெற்றி பெற வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு போய் பேசுவாரு. மத்தவங்களுக்கு எல்லாம் இது என்ன பிரச்சனைன்னே தெரியாது, சொன்னாலும் புரியாது. சில பேர் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம ரெஸ்ட் இல்லாம தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கோம். சகோதரர் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களை நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா அவர் உங்க வீடு தேடி வருவார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க வீட்டோட சுக துக்கத்துல உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பாப்பாரு. உங்களை அவர் வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாரு. எனவே நம்முடைய வேட்பாளர் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சு இது ஒரு படிச்ச அறிவார்ந்த தொகுதிங்கிறத நீங்க நிரூபிச்சு காட்ட வேண்டும். எத்தனை நட்சத்திரங்கள் வந்தாலும் கடைசியா ஜெயிக்க போவது உதயசூரியன் தான் அப்படிங்கறத இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டுங்க. செய்வீங்களா? ஏற்கனவே வெற்றி உறுதி செய்யப்பட்ட தொகுதி இந்த திருவெரும்பூர். கரெக்டா? இன்னைக்கு கழக பணியிலும் சரி, மக்கள் பணியிலும் சரி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியே என்னோட நண்பன் அப்படின்னு கர்வத்தோட சொல்வேன். அந்த அளவுக்கு சிறப்பா பணியாற்றக்கூடியவர் தான், மக்கள் பணியாற்றக்கூடியவர் தான் திரு அன்பில் மகேஷ் அவர்கள். தமிழ்நாடு முழுக்க அனைத்து பள்ளிகளுடைய உட்கட்டமைப்புகளையும் மேம்படுத்தி வச்சிருக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களை தொடர்ந்து எக்ஸ்போஷர் வேணுங்கிறதுக்காக வெளிநாடு கூட்டு போறாரு. அதே மாதிரி மாணவர்களுடைய கலைத்திறனையும் வெளியே கொண்டுட்டு வராரு. பள்ளிகளில் மாணவர்களுடைய டிராப் அவுட் 100% குறைக்கணும், அதை தடுக்கணுங்கிற முயற்சியில் இன்னைக்கு முழு முயற்சியில் நம்முடைய முதலமைச்சர் இறங்கியிருக்காருன்னா அதுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உங்களுடைய வேட்பாளர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள். எல்லா சமுதாய மக்களும் ஒற்றுமையா வாழுகின்ற தொகுதி இந்த திருவெரும்பூர் தொகுதி. இந்த சிறப்பான தொகுதி மீண்டும் இன்னும் அதிகமான சிறப்பு பெறணும்னா அதுக்கு உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அன்பில் மகேஷ் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க.